Okay, good evening, everyone. Good evening, teacher. Good evening. Right. Okay, so Evening, good evening. Right. So now உங்களுக்கு ஒரு paper 13 paper அனுப்பினேன். So we'll discuss that. I hope you have done the paper செய்திருப்பீங்க. Right. பார்ப்போம். Underline the correct answer. Right. Dash is used to create document easily in our day-to-day life. Right. Okay, எனக்கு Humaira சொல்லுங்க, what is the first one's answer? Dash is used to create document easily in our day-to-day life. Okay, then Rafa, unmute பண்ணலாம் தானே? MS PowerPoint. No. Okay. Manha, யாருக்குமே தெரியாதா? Okay. Second one. MS Word. Yeah, Microsoft Word. Right? Microsoft Word is used to create documents easily in our day-to-day life. நாலாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான் பொதுவாக. பட் நாங்க எம்எஸ் வேர்ட்ல தான் நாங்க ஸ்பெசிபிக்கலி டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ் பெயிண்ட்ல நாங்க டிராயிங்ஸ் இமேஜஸ் கிரியேட் பண்ணுவோம். எம்எஸ் பவர் பாயிண்ட்ல அதுவும் அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட். பட் அதாவது எல்லாமே ஃபைல்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ஸ். அதுல அந்த லெட்டர்ஸ் இன்விடேஷன்ஸ் அதுதான் நாங்க பொதுவா டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். நோட்ஸ் ஹேண்ட் அவுட்ஸ் அதான் நாங்க டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஆகவே அதை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எங்களுக்கு எம்எஸ் வேர்ட். பவர் பாயிண்ட் எங்களுக்கு பிரசன்டேஷன்ஸ், ரைட், எலக்ட்ரானிக் பிரசன்டேஷன்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எம்எஸ் எக்ஸல் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இல்லாட்டி அக்கௌண்டிங்ஸ் வேலைகளுக்கு யூஸ் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ரைட். டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எம்எஸ் வேர்ட். The dash temporarily stores the data and the instructions. Those are being used by the CPU. What is the answer? Memory register. Very good. Memory register. Temporarily stores the data and instructions that those are being used by the CPU. உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்லயே ஒரு மெயின் மெமரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ரேம். அவரும் என்ன செய்வாரு, டெம்பரரி தான் சேவ் பண்ணுவாரு, ரைட். அவரும் டெம்பரரி தான் சேவ் பண்ணுவாரு. பட் ஸ்டில் சிபியூவால யூஸ் பண்ற டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேவ் பண்றதுக்கு சிபியூல ஒரு கம்போனன்ட் இருக்கிறாரு. அவர் தான் யாரு, இந்த மெமரி ரெஜிஸ்டர். We know there are three parts, three components of a CPU. One is ALU, arithmetic and logical unit. Next is CU, control unit, and then the memory register, right? அதுல arithmetic and logical unit, ALU என்ன செய்யும், mathematical and logical functions செய்யும், right? To do mathematical and logical functions. Control unit controls all the components of a computer. CPU தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். நான் பொதுவா கேட்டா கம்போனன்ட் கேட்காம who controls the computer கேட்டா CPU. சிபியூல அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் என்ன செய்யுது, இந்த கண்ட்ரோல் சிபியூக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் மெமரி ரெஜிஸ்டர். சிபியூ ஏஎல்யூ ஒர்க் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, டெம்பரரி ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி ரெஜிஸ்டர். ஏதாவது ஒன்று நீங்க பெர்மனண்டா சேவ் பண்ணணும்னா கட்டாயம் யூ ஹேவ் டு யூஸ் த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடிஸ். அது உங்களுக்கு பெர்மனண்டா சேவ் பண்ணணும்னா கட்டாயம் நீங்க செகண்டரி
ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணணும். பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல ஒன்று இருக்குது, அது பெர்மனண்டா சேவ் பண்ணும். ஆனா எங்களுக்கு அதை எடிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எங்களுக்கு நாங்க அதுல சேவ் பண்ணலாம். எனிவன் உங்களுக்கு தெரியும், மெமரியில ரெண்டு வகை இருக்குது. ஒன் இஸ் பிரைமரி மெமரி, அதர் ஒன் இஸ் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில ரேம், ராம், மெட்டல்ஸ், கேஷ் மெமரி அதெல்லாம் வரும். அதுல ரேம் டெம்பரரி, கேஷ் மெமரியும் இல்ல, கேஷ் மெமரி வந்து நாட் டெம்பரரி. கேஷ் மெமரியும் ராம் ரெண்டுமே என்னது டெம்பரரி கிடையாது. ஆனா ரெண்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. கேஷ் மெமரி நீங்க அடிக்கடி இப்ப நீங்க யூடியூப் பாய்க்கிறீங்கன்னா பாருங்க, நீங்க யூடியூப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீங்க வந்து எதை அடிக்கடி நிச்சயமா பாக்குறீங்களோ அந்த கண்டென்ட்ஸ் திருப்பி திருப்பி உங்களுக்கு அவங்களுடைய வேற வேற கண்டென்ட்ஸ்ல அந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வந்து கொண்டிருக்கும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது கேஷ் மெமரி. அடுத்து ராம். ராம் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது இப்ப கம்ப்யூட்டரை நீங்க ஆன் பண்ணோடனே இதெல்லாம் தானா ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. அதை நாங்க பயோஸ்ன்னு சொல்லுவோம். தானா ஆன் ஆச்சு நிறைய வேலைகள் நடந்த பிறகுதான் நீங்க வாசல் அடிச்சு ஸ்டார்டிங் ஒரு லோகோல வந்து ஏதோ நடக்கும் தானே, அது ப்ரோக்ராமரால சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது ஓபன் பண்ணோம்னா இதை செய்யல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அது ப்ரோக்ராமர் ரொம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது பெர்மனண்டா இருக்கும். கேஷ் மெமரியும் பெர்மனண்டா இருக்கும் அன்லெஸ் யூ கிளியர் தட். நீங்க கிளியர் பண்ணலாம் கேஷ் மெமரியை, பட் ஸ்டில் நீங்க டிலீட் பண்ணாத வரைக்கும் அது இருக்கும். ரைட்? என்னது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் எடுத்தா நீங்க டிலீட் பண்ண வெளியே போகுது. அன்லெஸ் யூ டிலீட் இட், இட் வாண்ட் கோ. அதான் பெர்மனன்ட். ரைட்? ஸோ பிரைமரி மெமரிஸ்லயே ரேம் வந்து டெம்பரரி, மற்றது பெர்மனண்டா தான் சேவ் ஆகும். ஓகே, ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ல உங்களோட எக்ஸாம்ல கேட்கலாம் சம்டைம்ஸ் மேபி. ரைட். ரேமுக்கு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறோம் நாங்க, அது டெம்பரரியா டேட்டாவை ஸ்டோர் பண்றதால? random access memory. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதனுடைய ஃபுல் ஃபார்ம். அது டேட்டாவை டெம்பரரியா சேவ் பண்றதுனால we have given a special name for that. What is it? Temporary storage device. What? No. மறந்துட்டீங்களா? volatile memory. volatile memoryனா என்ன? டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்றது. டேட்டாவை டெம்பரரியா ஸ்டோர் பண்றது எல்லாமே volatile memory. பவர் கட் ஆகிட்டுண்டா நீங்க குடுக்குற பவர் சப்ளையோ இல்லாட்டி பேட்டரியில ஒர்க் பண்றதா டிவைசஸா இருந்தா பேட்டரியோட சார்ஜ் முடிஞ்சிட்டாலோ பவர் சப்ளை கட் ஆயினோடனே அதுல இருக்கிற டேட்டாஸ் அழிச்சிடும். அது நாங்க volatile memory சொல்லுவோம். ரேமும் ஒரு volatile memory. Third one, this is not an example for computer hardware. You know, we can divide the computer system mainly into two parts. One is hardware, the other one is software. Hardware means the physical components of the computer. Software means all the programs developed in a computer system. Right? So, இதுல கேக்குறாங்க, this is not an example for computer hardware. What is the answer? Operating system. Very good. Operating system. Very good. Operating system வந்து ஒரு software. ஹார்ட்வேர்னு சொல்லி physical component. உங்களுக்கு அதை தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். மவுஸ் எல்லாம் நீங்க தொட்டு பார்க்கலாம். கீபோர்ட், மானிட்டர் எல்லாம் நீங்க தொட்டு அழகா பார்க்கலாம். ரைட்? ஸோ அது ஹார்ட்வேர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உங்களால அதை யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் தோஸ் ப்ரோக்ராம்ஸ், பட் யூ கேன் டச் தெம் பிகாஸ் இட்ஸ் நாட் பிசிக்கலி லொக்கேட்டட். அது உங்களுக்கு கையில நீங்க டச் பண்ணக்கூடிய அளவுக்குல இல்லை. அது கம்ப்யூட்டர் ஒன்றுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு சாஃப்ட்வேர். உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர்ல ரெண்டு வகை இருக்குது. What is the two types of software? Hardware software. Special purpose software. Software the main two parts. System software. Very good. System software and application software. Right? System software and
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல தான் இன்னும் ரெண்டு வகை இருக்குது. ஜெனரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் தென் ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரைட்? இதெல்லாம் பேசிக் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்குதோ இல்லையோ இதெல்லாம் நார்மலா போடுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. Fourth one, an algorithm that operates instructions step by step in order is called Sequence. very good sequence. There are three control structures of a algorithm or flowchart, right? Flowchartல மூன்று வகையான control structures இருக்குது. Sequence, selection and repetition. Right? Sequence னு சொல்றது step by step ஒண்ட அப்படியே step by step ஒண்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை முடிக்கிறது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது நடந்து கொண்டு போகும். எண்டு வந்தோட தானா நின்றுது. செலெக்ஷன் என்று சொல்றது அழகா ஒரு ஃப்ளோ தான் இருக்கும். ஒரு ஃப்ளோ வரும், இடையில இங்க பார்த்தா அந்த ரெண்டு பாத் வரப்போகுது. இங்க போக போறீங்க, இங்க போக போறீங்க. ஆனா நீங்க செலக்ட் பண்ணக்கூடியது, அதாவது அக்கார்டிங் டு த கண்டிஷன் கிவன் தேர், ரைட்? அங்க கொடுக்கிற கண்டிஷன் படி. சீக்வன்ஸ் அப்படி கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த ஆர்டர்ல போகும். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள்ட நீங்க பெரிமீட்டர் சுற்றளவை பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு வித்தும் லென்த்தும் தேவைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வித்தும் லென்த்தும் தேவைன்னா ஜஸ்ட் வித் அண்ட் லென்த் நீங்க என்ன செய்யணும், இன்புட் பண்ணா மட்டும் போதும். அது மற்றபடி அதுல இருக்கிற ஆர்டர்ல அப்படியே செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு அதுல பெரிமீட்டர் தரும். பெரிமீட்டரோட உங்களுக்கு தேவையான ஏரியாவை நீங்க பண்ணணும் விட அப்படியே அழகா ஒரு ஆர்டர்ல வந்து நின்று உங்களுக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் வந்து கிடைக்கும். வேற ஒன்றும் நீங்க இடையில செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க ஒரு கண்டிஷனுக்கும் எந்த ஒரு தேவையும் இல்லை. பட் செலெக்ஷன் என்று சொல்றது அப்படியானது ஒன்று கிடையாது. செலெக்ஷன் என்று சொல்றது கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், செக் பண்ணப்பட்டு அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோட டிரெக்ஷன் என்ன செய்யும், சூஸ் பண்ணப்படும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த சைட் போங்கன்னு இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருந்தா அந்த சைட் போங்கன்னு இருக்கும். நாங்க சில ஃப்ளோ சார்ட்ஸ் பார்த்தோம். கேன் யூ வோட் ஆர் நாட், அதுக்கு என்ன செய்யணும், ஏஜ் இன்புட் பண்ணுவீங்க. ஏஜ் இன்புட் பண்ணிட்டு அங்க ஒரு கண்டிஷன் நடக்குது. இஃப் த ஏஜ் இஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் than 18, 18 அது 18 விட பெரிதாக இருந்தால், whether it is true you can vote, whether it is false you cannot vote. அங்க என்ன நடக்குது, ரெண்டு அவுட்புட் அங்க தரப்பட்டு நீங்க கண்டிஷன் ட்ரூ ஆக இருந்தா இந்த டிரெக்ஷன், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருந்தா அந்த டிரெக்ஷன் சொல்றது செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். Repetition means until a condition gets satisfied, the execution of the instructions in a repeated method. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், எக்ஸ்ன்றது 10, இப்ப நாங்க x1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். x சமன் 1 இருக்கும் போது இப்படி செய், 2 இருக்கும் போது இப்படி செய்யணும் போகும். x 10 இருக்கும் வரை நீங்க என்ன செய்யுங்க, இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணி கொண்டு இருங்கண்டா அது ரெப்பிட்டேஷன். x1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை ஸ்டார்ட் ஆகலாம் அது வேற விஷயம், ரைட்? இப்ப நீங்க சொல்றீங்க x 10 ஆகும் வரைக்கும், இது ஒரு கண்டிஷன். x 10 ஆகணும், அது ஒரு கண்டிஷன். அப்ப x 10 ஆகிற வரைக்கும் இதை நீங்க ரிப்பீட் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அது ரிப்பிட்டிஷன் வரும். அது என்ன ஐட்டரேஷன், அதுவும் ரிப்பிட்டிஷன் தான். என்னது ரெப்பிட்டிஷனுக்கு இன்னொரு பேர் ஐட்டரேஷன், லூப்பிங், எல்லாம் சேம். ஓகே, ரைட். Fifth one, Dash is an operating system used in mobile phones. iOS. Very good, iOS. Operating systems மொபைல்ல ஒர்க் பண்றது இருக்குது, பிசிஸ்ல ஒர்க் பண்றது இருக்குது. சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது கேன் பி ஒர்க் ஃபார் போத், ரைட்? அதுல iOSன்றது யூஸ்ட் இன் மொபைல் போன்ஸ். ஓகே, இதே கம்பெனில தான் பிசில ஒர்க் பண்றாங்க, iOS இல்ல, அது macOS. அப்ப iOS வந்து only for mobile phone, Android only for mobile phone. Windows both, பிசிக்கும் இருக்குது, எங்களுக்கு தேவையான என்னதுல we can get for the PCs and the phone, right? அது ரெண்டு விண்டோஸ் ரெண்டுலயும் இருக்குது.
யா அது அதான் மோஸ்டா ரெண்டுலயும் இருக்கிறது. விண்டோஸ் மொபைல் வரும், அது மொபைல் ஓஎஸ், ரைட்? மொபைலுக்குரியது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், பிளாக்பெரி அண்ட் விண்டோஸ் மொபைல். விண்டோஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், விண்டோஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, ரைட்? விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 95, 98 எல்லாம் பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தென் macOS, லினக்ஸ், உபுண்டு எல்லாம் என்ன பிசிஸுக்குரியது. ஓகே, ரைட். ஃபெடோரா ஆல்சோ. A collection of web pages is called? Website. Very good. Website. A collection of web pages is website. A collection of website தான் என்னது? Internet. www. right? குழம்ப கூடாது. A collection of computers is a computer network. Computers the connection வந்து computer network. A collection of computers and computer networks. அதாவது computers நிறைய சேர்ந்தா computer network உருவாக்கும். நிறைய computer networks சேர்ந்தா அது internet, right? அதோட அது முடியுது. நம்ம புதுசா எடுத்தா வெப் pages நிறைய சேர்ந்தா வெப்சைட், வெப்சைட்ஸ் நிறைய செஞ்சா www. www என்னது? A service of a internet. இன்டர்நெட் உடைய ஒரு சர்வீஸ். அங்க அடுத்த தந்திக்கிற அடுத்த ஆன்சர் இமெயிலும் ஒரு சர்வீஸ் ஆஃப் அ internet, right? Okay, the next one. Mr. Dash is the founder of World Wide Web. Tim Berners-Lee. Sorry? Answer. First answer, right? Tim Berners-Lee. அவர்தான் வந்து founder of the World Wide Web. World Wide Webன்றது www. நோட்ஸ்ல தந்திக்கிறேன். World Wide Web, www founder யாரு? Tim Berners-Lee. Dash keys in a basic keyboard are used to input letters, numbers, punctuation marks, and symbols. What is the answer? Character key. Character keys, right? Character keys. Character keys தான் letters, numbers, punctuation marks, symbols எல்லாம் இருக்குது. ஃபங்க்ஷன் கீ பாத்தீங்கன்னா F1, F2, F3 என்று சொல்லி F12 வரைக்கும் இருக்கிற 12 கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ். ஆபரேஷன் கீஸ் இல்ல கண்ட்ரோல் கீஸ் எடுக்கலாம். அண்ட் தென் நேவிகேஷன் கீஸ். நேவிகேஷன் கீஸ் வந்து அப், டவுன் எல்லாம் சொல்றது நேவிகேஷன் கீ, ரைட்? ஓகே. Okay, now we'll see the next one. Dash. Okay, sorry. This attribute is used to add color to the web page with the body tag. What is the attribute? Background color. Very good. Background color, BG color. Background color and tag இல்ல. Like இது attribute. Attribute ன்னு சொல்றது tagக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ராவா இன்சர்ட் பண்ற attributes, right? Background color. பேக்ரவுண்ட் கலர் இப்ப பாடி டேக்குள்ள, ரைட்? எப்படி உங்களை HTML நீங்க மேல பெரிய அடுத்த டேக்ல நீங்க போட்டுக்கோங்க. HTML டேக் ஜஸ்ட் டெல் தி only the body tag. பாடி டேக் இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எண்டிங் டேக் கொண்டு கட்டாயம் வரும், ரைட்? நான் படிச்சு வந்தேன், எண்டிங் டேக் கொண்டு வரும். அந்த முன்னுக்கு இருக்கிற ஸ்டார்டிங் டேக்ல இந்த சிம்பிளுக்கு முன்னால நீங்க அட்ரிபியூட்ஸ், வேண்டிய அட்ரிபியூட்ஸ் நீங்க ஆட் பண்ண வேண்டிய மீன்ஸ் அதுல இருக்கிற என்ன விரும்பினதும் அடிக்கலாம். பிஜி கலர் ஈக்குவலுக்கு பிறகு மேற்கோட் குறி வரும். அதுக்குள்ள நான் சொன்னேன் உங்களோட வேல்யூஸ் நீங்க கொடுக்கணும். பிஜி கலர், ஓகே. பிங்க் கலர் வேணும், பிங்க். அது என்ன கலர் வேணும்? அப்புறம் நான் ஹெக்ஸ் கோட்ல, ரைட்? ஹெக்ஸ் கோட் எப்படி இன்சர்ட் பண்றது அதெல்லாம் சொல்லி தரேன். அப்படியே உங்களுக்கு விரும்பின கலரை போட்டு நீங்க அந்த வெப் பேஜுக்கு கலர் கொடுக்கலாம்,
ரைட்? இது அட்ரிபியூட்ல கொடுக்கிறது. ஓகே, ரைட். டேக்ஸ்ண்டா கட்டாயம் இப்படி ஒரு 2 சிம்பிள்ல தொடங்கி முடியாதான் டேக். மத்ததெல்லாம் attributes, right? Okay. When typing, dash key is used to carry the cursor to the next line. இப்ப நீங்க டைப் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த லைனுக்கு உங்களுக்கு கர்சரை கேரி பண்ணணும்டா. என்ன கீ? Enter key. வெரி குட், என்டர் கீ. அடுத்த லைனுக்கு போகணும்டா, நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்டா என்டர் கீ. குட்டி ஸ்பேஸ் வேணும்டா ஸ்பேஸ் கீ. ஒரு லார்ஜ் ஸ்பேஸ், லார்ஜ் மீன்ஸ் அவ்வளவு பெருசு கிடையாது, ஆனா ஸ்பேஸ் வேற விட பெரிய ஸ்பேஸ் வேணும்னா என்ன கீ? Tab key. tab key, right? tab key. Right, very good. அடுத்தது alt and control. அதுக்கு தேவையான மாதிரி அதுக்கு தனித்தனியான பர்பஸஸ் இருக்குது, ஏத்த மாதிரி நடக்கும். ரைட்? இப்ப கண்ட்ரோல் கீஸ் தான் நிறைய. நீங்க கண்ட்ரோல் ஏ பண்ணா எல்லாம் செலக்ட் ஆகும், கண்ட்ரோல் சிண்டா காப்பி ஆகும், கண்ட்ரோல். சோ அந்த ஆல்ட் கண்ட்ரோல் எல்லாம் ஸ்பெசிபிக் ஒர்க்க செய்யாது, அது சேர்ந்து இருக்கிறத பொறுத்து. ரைட்? மோஸ்ட்லி காம்பினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். If the following sentences are true, put true. If not, if false, put cross in the given spaces. Damage caused to computer due to sudden flow of high voltage is prevented by using UPS. True or false? True. True. False. It's false. Yeah, it's false. UPS கம்ப்யூட்டருக்கு ஏற்படுற ஒரு டேமேஜ் தடுக்கும். என்ன டேமேஜ்? சடன் பவர் ஃபெயிலியர் ஆகினா, ரைட்? இப்ப திடீரென்று கரண்ட் கட் ஆகிட்டு இருந்தா என்ன செய்யும்? கம்ப்யூட்டர்ல ஆஃப் ஆகிடும். அந்த நேரத்துலதான் அந்த ரம்மோட வேலை வரும். ஏன் ரேம் எல்லாத்தையும் டெம்பரரியா சேவ் பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்க ஒருவேளை திடீர்னு ஆஃப் பண்ண போக சேவ் பண்ணி இருக்கலாட்டி டாக்குமெண்ட்ஸ் கோன், ரைட்? அது மட்டும் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் போகும், அது வேற பிரச்சனை. நீங்க அடிக்கடி இப்படி கரண்ட் ஆஃப் கட்டா கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்றது வேற, திடீரெண்டு ஆஃப் வேலை செஞ்சு கொண்டு திடீரெண்டு ஆஃப் ஆயிடும் தானே பவர் கட் ஆயினா, அது கம்ப்யூட்டருக்கு டேமேஜ் காஸ் பண்ணும். அதை இல்லாமக்கிறதுக்கு நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்றோம். அன்இன்டரப்டட் சேவ் பண்ணி தேவையானதை வச்சுட்டு நீங்க ஷட் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க வச்சுட்டு யூஸ் பண்றது கிடையாது, பட் ஸ்டில் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். நீங்க அந்த நேரத்துல தேவையானதெல்லாம் சேவ் பண்ணி எல்லாத்தையும் அழகா க்ளோஸ் பண்ணி அழகா ஷட் டவுன் பண்ணிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சடன் ஃப்ளோ ஆஃப் ஹை வோல்டேஜுக்கு நாம யூஸ் பண்றது என்ன? ஃபியூஸ். சர்ச் ப்ரொடெக்டர் படிச்சோம், சர்ச் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவேன். ரைட்? சர்க்கிட் பிரேக்கர் அதான் ஃபியூஸ். அதே போல சர்ச் ப்ரொடெக்டர் ஹை வோல்டேஜ் இதாக்குறதுக்கு. ஸ்டெபிலைசர் ஹை வோல்டேஜ், அதாவது ஸ்டெபிலைசர் என்ன செய்யும்? ஒரு என்ன எவ்வளவுதான் வோல்டேஜ் வந்தாலும் ஒரு கன்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப சடன் கூட அந்த பிரச்சனை இல்லை. அப்ப சடன் பவர் ஃபெயிலியர், சாரி, இந்த ஹை வோல்டேஜ் பிரச்சனைக்கு வந்து you can use a fuse or a circuit breaker. And fuse க்கு இன்னொரு பேர் circuit breaker. Okay. Other thing, you can use a surge protector. Otherwise, you can use a stabilizer. UPS only for sudden power failure. Okay. Right. We move to next one. Both files and folders can be stored in a single folder. ஒரு சிங்கிள் ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் சேவ் பண்ணலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. எஸ், கரெக்ட். வெரி குட். ட்ரூ. ஒரு சிங்கிள் ஃபோல்டருக்குள்ள நீங்க எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் சேவ் பண்ணலாம், எத்தனை ஃபோல்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் என்ன வேணா செய்யலாம். ரைட்? that's up to you. Right? So true. Whenever any task is performed by the computer, central processing unit also running on the background. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சிபியு அங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கும். ட்ரூ. கண்ட்ரோல் சிபியு தான் கண்ட்ரோல் பண்றது, அது கட்டாயம் ஒர்க்ல தான் இருக்கும். The emails which are sent to outsiders are stored in the inbox.
True. False. ஃபால்ஸ். நான் சொல்லி தந்தேன் அன்றைக்கு லாஸ்ட் கிளாஸ், ரைட்? லாஸ்ட் கிளாஸ் நாங்க இமெயில் பத்தி படிச்சோம். இன்பாக்ஸ்ல வந்து the emails you receive, உங்களுக்கு கிடைக்கிற இமெயில்ஸ், உங்களுக்கு அனுப்பப்படுற உங்களுக்கு யாசரை அனுப்புறாங்கன்னா அதெல்லாம் வந்து இன்பாக்ஸ்ல வரும். நீங்க இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்கன்னா அதெல்லாம் எங்க வரும்? சென்ட் ஃபோல்டர்ல வரும். இமெயில் ஒன்று அனுப்பியும் காட்டினேன், ரைட்? சென்ட் ஃபோல்டருக்குள்ள வரும். இன்பாக்ஸ், the emails you receive. emails which are sent to outsider, நீங்க அனுப்புறதெல்லாம் சென்ட்ல தான் சேவ் ஆகும். ஓகே, அதே போல அனுப்பப்படாம இடையில வச்சிருக்கிறதெல்லாம் எங்க சேவ் ஆகும்? லைக் அனுப்பியும் படல டிராஃப்ட்ஸ். வெரி குட். டிராஃப்ட்ஸ்ல இருக்கும். அனுப்பியும் படாம ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாததான் டிராஃப்ட்ஸ்ல இருக்கும். deleted ones, ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின் சொல்றது டாக்குமெண்ட்ஸுக்கு. டாக்குமெண்ட்ஸ் வேற வேற இதுக்கு. இமெயிலுக்கு நியூ நேம் இருக்குது, படிச்சோம். அதே மாதிரி ஒரு டஸ்ட்பின் நேம் தான் ட்ராஷ். அதுக்கு நேம் என்ன? இமெயிலுக்கு ஸ்பெசிபிக்கா ட்ராஷ், ரைட்? ட்ராஷ்ல ஒரு 30 டேஸுக்கு, மினிமம் 30 டேஸுக்கு அந்த நீங்க டிலீட்டட் எல்லாம் இருக்கும். அந்த 30 நாளைக்குள்ள நீங்க மனம் மாறி இல்ல எனக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்புறம் ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃப்டர் 30 days we can't, ரைட்? டிலீட்டட் வந்து ட்ராஷ்ல போய் இருக்கும். யூனிட் 7 கட்டாயமான தியரி பாடம். நோட்ஸ்ல எவ்ரிதிங் நான் கிளியரா தந்திக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் ட்ராஷ்ல என்னன்னு தந்திக்கிறேன், ரைட்? ப்ளீஸ் அந்த நோட்ஸ பாத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, ரைட்? யூனிட் 7 மிக முக்கியமான ஒன்று. அண்ட் யூனிட் 7ல நீங்க கட்டாயம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க. அது வந்து நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் போட்டிக்கிறாங்க ஒர்க் புக்ல. ஓகே, நீங்க யூனிட் 7க்கு கட்டாயம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க. அதுக்கு முன்னால நோட்ஸ் நல்லா படிங்க, டெஃபினிஷனோட படிங்க. டெஃபினிஷன்ல வரக்கூடிய பாடம் அது. ஓகே, ரைட். Home and then new slide is followed to enter a new slide in the presentation. True or false? True. True. உங்களுக்கு நியூ ஸ்லைட் ஒன்று கிரியேட் பண்ணணும்டா நீங்க ஹோமுக்கு போய், ரைட், கோ டு ஹோம் அண்ட் தென் கிளிக் ஆன் நியூ ஸ்லைட். ஸோ யூ வில் கெட் அ நியூ ஸ்லைட். இல்லாட்டி என்ன ஷார்ட்கட் கீ பார்த்தேன்? What is the shortcut key to create a new slide? Control plus M. Very good. Control plus M. Control plus M தான் நியூ ஸ்லைட கிரியேட் பண்றதுக்கு. நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் என். நியூ டாக்குமெண்ட் என், நியூ ஸ்லைடுண்டா எம், கண்ட்ரோல் பிளஸ் எம். ஓகே, அந்த ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல பார்ட் 1ல வரும், பார்ட் 2லயும் 3 பாயிண்ட்ஸ் தந்து இதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ்னு கேட்பாங்க, ரைட்? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நான் நோட்ஸ்ல தந்து இருக்கிறேன். Refer it, right? Okay, done. Good. Now let's move to the part 2. No, matching only இருக்குது பாப்போம். Select the suitable answer for A from the section B. We use this key in our day-to-day life. Keyboard type. என்ன வரும்? QWERTY, right? Very good. QWERTY. நீங்க ஸ்டாண்டர்ட் கீபோர்ட பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருந்து QWERTY என்ற ஆர்டர்ல தான் வரும். அது நாங்க ஸ்டாண்டர்ட் கீபோர்டுன்னு சொல்லுவோம், ரைட்? It is an optical media storage device. DVD. Very good. DVD. Deleted files are stored here. Recycle bin. Deleted emails in trash. Okay. Secured websites can be identified by using this method. HTTPS. Very good. HTTPS. Secure. அதான் அந்த S. This is the major part of the Scratch programming software. Sprite. Very good. Sprite. அங்க பாருங்க, அந்த நாங்க அடிக்கடி யூஸ் பண்றதுதான் cat. நீங்க வேணும் என்ன வேணும் ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ண அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஸ்ப்ரைட்ஸ் நாங்க சொல்லுவோம், ரைட்? ஓகே,
இதை நாங்க பார்க்க வேண்டியது எக்ஸ்ட்ராவா the storage device. What are the three types of storage device according to the software? Like not software. எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்ற அடிப்படையில எப்படி மூணா பிரிப்பேன்? Magnetic Very good. Magnetic storage device, storage device, optical storage device, solid state storage device. very good. According to the technology, we categorize the storage device into three parts: magnetic storage device, optical storage device, and solid state storage device. Magnetic storage device வந்து magnetic technology வச்சு செய்யறது. Optical light rays கொண்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ற மெத்தட். சாலிட் ஸ்டேட்ன்றது ஒரு சாலிடான மூவ் பண்ண முடியாத அன்மூவபிள் பார்ட்ஸ் இருக்கு இந்த சாலிட் ஸ்டேட்டுக்குள்ள. பென்டிரைவ் மாதிரியானது. ஹார்ட் டிஸ்க் ஸ்டாண்டர்டான நார்மல் ஹார்ட் டிஸ்க் வந்து அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுக்குள்ள ஒரு சிடி மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, பிளக்கர் இருக்குது, அது மூவ் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ரேயை வச்சு டேட்டா ஸ்டோர் பண்ணிப்படும். ஆப்டிக்கல் மீடியால லைட் ஸ்டேட்ல அன்மூவபிள் பார்ட்ஸ், மூவ் பண்ண முடியாத பார்ட்ஸை வச்சு நாங்க டேட்டா ஸ்டோர் பண்றோம். அது சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இன்னொரு வகையா நாங்க ஸ்டோரேஜ் டிவைஸை டிவைட் பண்ணோம். அது ரெண்டு வகைப்படும். அதை எப்படின்னு பார்ப்போம். பிஃபோர் தட் ஜாயின் வித் தி சேம் லிங்க் டியர். ரைட். இன்னொரு வகையா நாங்க ஸ்டோரேஜ் டிவைஸை பிரிப்போம். இது டெக்னாலஜி வைஸ் இல்ல, அது நம்ம யூஸ் பண்ற மெத்தடை பொறுத்து. இன்டர்னலி யூஸ் பண்றவங்க இன்டர்னல் storage device, external use பண்றோம்னா external storage device. Internal storage device example you can say RAM, ROM எல்லாம் வரும். And internal hard disk. ஹார்ட் டிஸ்க் கொடுக்கறேன்னா கிளியரா கொடுக்கணும். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஏன் நாங்க நார்மலி யூஸ் பண்றது என்ன? எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ரைட். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல நிறைய வரும். சிடி, டிவிடி, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், ரைட், எல்லாம் வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ரைட். அதே போல இன்னொரு வகையாக நாங்க ஸ்டோரேஜ் டிவைஸை பிரிப்போம். அதாவது மெமரின்னு பிரிப்போம். ஒன் இஸ் பிரைமரி மெமரி, அடுத்தது செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரினா என்ன? சிபியூவோட டிரெக்ட் அக்சஸ்ல இருக்கிறது வந்து பிரைமரி மெமரி. சிபியூவோட டிரெக்டா கனெக்டடா இருக்கிறது. RAM, ROM, கேஷ் மெமரி சிபியூவோட டிரெக்ட் கனெக்ஷன்ல இருக்கும். அதனால அது வெரி ஸ்பீடா ஒர்க் பண்ணும். இல்லாட்டி நீங்க மாறி சொல்லலாம், RAM, ROM, கேஷ் மெமரி எல்லாம் வெரி ஸ்பீடா ஒர்க் பண்றதுனாலதான் அது சிபியூவோட மேட்சிங்ல இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பென் டிரைவ் எல்லாம் அதே உங்களுக்கு ஸ்பீடா தான் இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க RAM எல்லாம் எவ்வளவு ஸ்பீடு, ரைட்? சிபியூக்கு ஸ்பீடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்க அந்த கிலோ ஹெர்ட்ஸ்ல, ஜிகா ஹெர்ட்ஸ்ல இப்ப மாடர்ன் ஜிகா ஹெர்ட்ஸ்ல நாங்க மெஷர் பண்ணோம். அவ்வளவு குவிக்கா ஒர்க் பண்ணும். அதோட மேட்சிங் ஸ்பீட்ல ஒர்க் பண்றது சிபியோட டிரெக்ட் கனெக்ஷன்ல இருக்கும். அதான் இந்த பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம். மற்றது செகண்டரி, அது சிபியோட டிரெக்ட் கனெக்ஷன் இருக்காது. ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஒன்று சேவ் பண்றீங்க, அது என்ன நடக்கும்? நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அது சிபியூல தானே ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று செகண்ட் நீங்க சேவ் பண்ண வேண்டாம், நீங்க RAM ஊடாக ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் செகண்டரின்னு சொல்லுவோம். ரைட்? அந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். நவ் லெட்ஸ் மூவ் டு தி பார்ட் டி. ஓகே, உங்களுக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல ஜெனரேஷன்ஸா இருக்குது. 5th ஜெனரேஷன் வரைக்கும் வந்துட்டு, பட் உங்களுக்கு 4th ஜெனரேஷன் வரைக்கும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன டெக்னாலஜி? Vacuum tubes. Vacuum tubes. Right? Vacuum tubes. Spelling I guess, yeah, sorry, double இது வரும். Okay. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கறது தானே? ஓகே, ஃபைன். Vacuum tube. Next one. Second generation? Transistor. Very good. Transistor. Transistor தான் ஒரு பிகஸ்ட் இன்வென்ஷன் அங்க. அதாலதான் மத்த நிறைய டிரான்சிஸ்டரால தான்
மத்த நிறைய கண்டுபிடிப்புகள் ஈஸியா வந்துச்சு. இம்பார்ட்டன்ட் இதுல டிரான்சிஸ்டர், ரைட்? அதுல கண்டுபிடிப்பு ஒரு பெரிய பாதிப்பு மீன்ஸ் நல்ல பாதிப்பு, ரைட்? ஒரு நல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தேர்ட் ஜெனரேஷன் integrated circuit. integrated circuits. Very good. IC, right? Integrated circuits. Fourth generation Microprocessor. very good. Microprocessors. Right. List two tasks performed by a operating system. Operating system செய்யற வேலைகள். முக்கியமா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்? Manages the hardware. ஆறு வகையான மேனேஜ்மெண்ட்டும் வரும். என்ன ஆறு வகை மேனேஜ்மெண்ட்? மெமரி மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி. என்னமா? Folder management. ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் சேர்ந்து வருமா? ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, அது மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது எல்லாமே வரும் இந்த இதுக்குரிய யூசர்ஸ்ல வரும். இதே வேர்டு நீங்க என்ன செய்யலாம்? மாத்தி எழுதலாம். இட் மேனேஜஸ் த ஹார்ட்வேர், ரைட்? இட் மேனேஜஸ் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், ரைட்? டு யூ கெட் இட்? அதே தான் நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் பாடமாக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஈஸியா இருக்கும். அது ஃபைன், ரைட்? இல்லாட்டி நீங்க வேற மாதிரி பார்க்கலாம். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் வரும். முக்கிய டாஸ்க் இருக்குது, அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஒரு பெரிய பயன். Provide a user interface to work easily with the computer. வெரி குட். முக்கியமானது ஓஎஸ்ல கிடைக்கிறது ப்ரொவைடிங் த யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் ஒர்க் பண்றதுக்கு இன்டர்ஃபேஸ் ஒரு இடைமுகத்தை வழங்குறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. provides an user interface. Provides a user interface, right? Okay. அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் CPU management. CPU management. So you can say controls the functions of the CPU. Then you can say it manages the memory, right? Manages the files and folders. It manages the hardware, manipulation of RAM, right? அதெல்லாம் கொடுக்கலாம். Next one. Write 2 factors. Any other answers? சரியாண்டு செக் பண்ணக்கூடிய ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தா கேளுங்க. Controls the computer storage device. Yeah, correct. Control the other. Yeah, very good. Control the computer storage devices. Storage management kulla varum. Very good. Anything else? Nothing. Okay, right. Write 2 factors that may cause physical damage to the hardware devices. Hardware devices க்கு physical damage கொடுக்கிற factors காரணிகள் 2. நாம இப்ப பார்த்தோம் 2 காரணி எப்படி தீர்க்கிறேன்னு பார்த்தோம். அதுதான் அது என்ன காரணின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? Sudden flow of high voltage. Very good. Sudden flow of high voltage current. அது ஒரு பிரச்சனை. சடனா ஹை வோல்டேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அது உங்களோட டேட்டா கம்ப்யூட்டரை பாதிக்கும். தென் ஹை வோல்டேஜ் கரண்ட் and then you can say sudden power failure. Very good. Power failure. இது ரெண்டும் முக்கியம். அது பிறகு வேணுமா நீங்க சொல்லலாம் ஓவர் ஹீட் இன்சைட் சிஸ்டம் யூனிட். சிஸ்டம் நீங்க தொடர்ச்சியா பாய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகினா பிசிக்கல் டேமேஜ் தான். ஏன் சிஸ்டம் யூனிட் ஒர்க் செய்யாம போயிடும். அண்ட் டஸ்ட் கேதரிங் ஆன் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல டஸ்ட் எல்லாம் வந்து ஹார்ட்வேர்ஸ் ஒர்க் பண்ணாம போகும். பட் இட்ஸ் பிசிக்கல் டேமேஜ்
பிசிக்கல் டேமேஜ்ன்றது பிசிக்கல் கம்போனன்ட்ஸ் தான் என்ன ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர்ஸுக்கு ஏற்படுற பாதிப்பு எதனால பாதிப்பெல்லாம் ஏற்படுதுன்னு கேக்குறாங்க. So you can say, right, sudden flow of high voltage current or sudden power failure, dust gathering on the computer hardwares, and you can say overheat inside the system unit, right? Okay. Write the file name and file extension of the following file. ஒரு ஃபைல்ல ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அது ரெண்டையும் ரெண்டா பிரிக்கிறது என்ன? அந்த நடுவுல இருக்கிற அந்த டாட். What is the file name here? Paper doc. Paper. File name paper. Extension Docs. docs. அந்த டாட் தந்திருக்குது இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு. இமெயில்ல ஒரு இமெயில் அட்ரஸ்ல அப்படின்ற சிம்பிள் யூசர் நேமையும் டொமைன் நேமையும் டிவைட் பண்ணும். anita@gmail.com என்று எடுத்தீங்கன்னா இங்க அட்ன்ற சிம்பிள் யூசர் நேமையும் டொமைன் நேமையும் டிவைட் பண்ணும். அட்டுக்கு முன்னால இருக்கிற அனிதா என்றவங்க யூசர் நேம், gmail.com டொமைன் நேம். அட்ன்றது அது ரெண்டையும் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு குட்டி சிம்பிள். ரைட் டு அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரால கிடைக்கிற நன்மை ரெண்டு சொல்லுங்க. Creating a document, printing a document. வெரி குட். முக்கியமான ரெண்டு. யா, எடிட்டிங் a document எல்லாம் வரும். ரைட், முக்கியமான ரெண்டும் நீங்க எழுதிக்கொண்ட ஓகே. எடிட்டிங் a document is not also wrong. அது பிழை இல்லை, அதுவும் சரி. Creating a document, printing a document, editing a document, saving a document எல்லாம் என்ன வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருடைய ஒரு நன்மை. மெயில் மர்ஜும் வரும் அதுக்குள்ள. நாங்க ஏன் மிச்சமா போகணும் ரெண்டு தானே கேட்டீங்க. பேசிக்கான ஈஸியான ரெண்டையும் கொடுத்தா சரி. Flow chart. Calculate the total of two numbers. Start. Input first number. ரெண்டு நம்பரை டோட்டல் என்ன செய்ய போறாங்க? கூட்ட போறாங்க. அவ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு ரெண்டு நம்பர் வேணும் தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்புட் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்புறம் then what is the A? Answer for A. Input second number. Input second number. B என்ன வரும்? Total. Total is equal to, right? First number plus second number. Very good. வேற எது யூஸ் பண்றீங்களோ அதே திருப்பி யூஸ் பண்ணுங்கம்மா. அதான் பெட்டர். பிழை இல்ல. ஆனா நீங்க மேல எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே திருப்பி யூஸ் பண்ணீங்க. அது வேரியபிள்ஸ் தானே. நான் சொல்லிக்கிறேன், வேரியபிள்ஸ் நாங்க ஸ்கிராட்ச்ல படிச்சோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது ஒரு வேரியபிள், செகண்ட் நம்பர்ன்றது ஒரு வேரியபிள். வேரியபிளோட நேம் எல்லாம் யூனிக் ஆனது. அப்ப அதே யூஸ் பண்றது பெஸ்ட். சி என்ன வரும்? Display total. Display total. நீங்க Total of two numbers. total of two numbers அது கொடுக்கலாம். பிக்கு இன்னொரு ஆன்சர் இல்லையா? at the two numbers கொடுக்கலாம். ப்ரிஃபர் பண்றது என்ன? நீங்க இந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து செய்யுங்க. ஏன்னா நீங்க இப்ப ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் படிச்சுட்டீங்க. அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோ சார்ட் எழுதுறதுதான் குட். இப்ப ரைட், at the two numbers நீங்க ஸ்கிராட்ச் படிக்க முந்தி எழுதலாம். இப்ப நீங்க ப்ரோக்ராமிங் ஒன்று படிச்சிட்டீங்க. அப்ப இப்படி ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்து செய்யறதான் பெட்டர் ஒன். ஓகே, லாஸ்ட் என்ன வரும்? டிக்கு end. Okay, right, good. Now let's move to the next one. இன்றைக்கு அந்த பேப்பரை முடிச்சிட்டோம்டா நல்லா. கொஞ்சம் தானே இதை முடிச்சிட்டு அந்த நாங்க இப்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செஞ்ச கேள்வியையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். This is the develop Scratch program for the above. Put the numbers according to the correct order. First one is done for you. Right. இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, மேல சொன்ன ப்ரோக்ராமுக்கு மேல செஞ்ச ஃப்ளோ சார்ட்டுக்கு இங்க அவங்க ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் தந்துக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே கட்டாயம் when flag click வரணும். செகண்ட் ஒன் என்ன வரும்?
Ask enter first Ask number and enter first number and wait. வெரி குட். ஆஸ்க் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் வெயிட். வெயிட் பண்ணோட ஒரு ஆன்சர் வரும். அத நம்பர் 1 என்ற வேரியபிள சேவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். தென் வாட் இஸ் தேர்ட் ஒன்? Set number 1 to answer. செட் நம்பர் 1 டு ஆன்சர். நான் அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கேட்கிறேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து விட சொல்லுங்க. ஓகே, வாட் இஸ் த ஃபோர்த் ஒன்? enter second number. வெரி குட். என்டர் செகண்ட் நம்பர். தென் Set number 2 to answer. செட் நம்பர் 2 டு ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். எல்லாரும் சொல்லுங்க. Set What is this? total to number 1 is number 2. வெரி குட். இதான் நீங்க இப்ப இந்த ப்ராசஸ்ல கொடுத்தது. செட் டோட்டல் டு நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஃபைனலி சே டோட்டல் இஸ். Say join வெரி குட். is total for 2 seconds. வெரி குட். சே ஜாயின் டோட்டல் இஸ் டோட்டல் ஃபார் 2 seconds. ரைட்? வெரி குட். இதான் ஒரு ஸ்கட்ச் ப்ரோக்ராம். உங்களுக்கு இப்படிதான் வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க பெரிய கிரேட் போனாலும் உங்களுக்கு ப்ரோக்ராம தந்து ஃபுல்லா உங்களுக்கு இதுக்கு ப்ரோக்ராமிங் எழுதுங்க இல்லாட்டி HTML கோட் எழுதுங்கன்னு வராது. இப்படி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இல்லாட்டி நம்பர் ஆர்டர் தான் வரும். அதுக்குன்னு படிக்காமிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேலோட்டமா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோண்டீங்கன்னா ஓகே. என்ன நம்பர் உங்களுக்கு ஒரு நாளும் இதுக்கு இப்ப ஸ்கட்ச் ப்ரோக்ராமிங் எழுதுங்கன்னு வராது. ஆனா நாங்க ப்ராக்டிஸ் அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நாங்க எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் லைக் அ ஈஸி ஒர்க். ரைட்? ரைட். This is a part of a web page. Write the correct HTML code on the blank by using the given list. எல்லாரும் சேர்ந்து விட சொல்லுங்க. ஏன்னா டைம் போகும்னு நினைக்கிறேன். நாங்க இதை முடிச்சுக்கொள்வோம். ரைட். ஒரு HTML டாக்குமெண்ட் தரப்பட்டிருக்குது. Now see here. இதுல ஒரு பிழை இருக்குது. என்ன பிழை? ஒரு HTML பார்ட் தொடங்கணும்னா HTML ஃபர்ஸ்ட் கோட் என்ன? HTML tag. வெரி குட். HTML tag வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க இதை யூஸ் பண்ண இல்ல. நீங்க இங்க போய் எழுதிடக்கூடாது HTML tag. ஏன் நான் சொல்லிக்கிறேன், எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது கடைசியில முடியும். எது செகண்டா ஸ்டார்ட் பண்றீங்களோ அது கடைசிக்கு முந்தினதான் முடியும். இங்க கடைசியா என்ன முடிஞ்சிருக்குது? பாடி தான் முடிஞ்சிருக்குது. அப்ப Body. இங்க அப்ப இங்க என்ன வரப்போகுது? பாடி தான் வரும். Body tag. பாடி டேக் தான் வரும். நீங்க இங்க HTML தான் ஃபர்ஸ்ட் டேக்னு எழுதவானா பிழை ஆகிடும். இங்க அவங்க HTML மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி HTML தான் கீழே வந்திருக்கும். இப்படி வந்திருக்கும். ரைட். சென்டர் டாக் தந்திக்கிறாங்க. தென் ஒரு டேஷ் சப்ஜெக்ட் H1 எண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன டேக் வரும்னு கேக்குறாங்க. அப்ப இங்க ஒரு டேக் ஓபன் பண்ணிக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணி இல்ல. ஒரு டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, ஓபன் பண்ணி இல்ல. இப்ப இங்க என்ன வரப்போகுது? H1. H1. வெரி குட். இங்க H1 டேக் வரும். H1 டேக் ஓபன் பண்ணாம க்ளோஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க H1. சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணல. அப்ப இங்க என்ன வரப்போகுது கடைசியா? Center tag. Center. சென்டர் டேக் வித் ஸ்லாஷ் வரும். அடுத்தது பாருங்க. இங்க ஒன்று கேட்டுக்கிறாங்க, அது என்னதுன்னு எங்களுக்கு தெரியா. அப்ப இதுக்கு சம்பந்தமா எது க்ளோஸ் ஆகி இருக்குது? Li. Ordered list. ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட் தான் இங்க வரும். ஆர்டர்ட் லிஸ்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸ்லயும் என்னென்ன வேணுமோ, not bullet points, right? So இது நம்பர். ஆர்டர்ட் லிஸ்ட் ஆனா இங்க நம்பரிங் ஆர்டர். ஆர்டர்னால இப்போ 3 லிஸ்ட் இங்க தந்திக்கிறாங்க. அந்த ஆர்டர் நம்பர் பண்ணி வேணும். அப்ப நம்பர் பண்ண ஒவ்வொன்றுக்கும் லிஸ்ட் டேக், எல்லா டேக் நாங்க யூஸ் பண்ணணும் தனித்தனியா. ஓ காட் இட். ரைட். ஓகே. அப்ப இங்க என்ன வரப்போகுது? இங்க OL வரும். மத்ததுல எல்லாம் எதை கொண்டு ஃபில் பண்ண போறீங்க? Li. LI டேக். That's it. இங்க ஒருவேளை புல்லட் லிஸ்ட் வந்திருந்தா UL OL வருமா UL வருமா? UL. UL வரும். பிகாஸ் புல்லட்ன்றது ஒரு ஆர்டர் பண்ணப்பட்டது இல்ல, அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதான் UL. இங்க நம்பர் பண்ணனால இது ஒரு
ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த நம்பர்ஸ்லயும் டைப்ஸ் பார்த்தேன் தெரியும் தானே? அது எப்படி ஓஎல் டேக்குள்ள ஓஎல்ல நம்பர்ஸ் டைப் வேணுமெண்டா அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். டைப் அட்ரிபியூட் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேல்யூ? ரோமன் நம்பர்ல வேணுமெண்டா கேபிட்டல் ரோமன்டா கேபிட்டல் ஐ, சிம்பிள் ரோமன்டா சிம்பிள் ஐ. நம்பர் வேணும், நம்பர் கொடுக்கணும். ஏபிசிடிலயும் கேபிட்டல் ஏ வேணுமெண்டா கேபிட்டல் ஏ, சிம்பிள் ஏ வேணுமெண்டா சிம்பிள் ஏ. இது ஓஎல் டைப்ல. யூஎல்லையே 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அந்த 3 வேர்டும் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்குங்களா? 3 டைப் படிச்சேன். டிஸ்க், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். டிஸ்க்னா டாட் பண்ணி கலர் பண்ணி வருது. ஸ்கொயர்னா பாக்ஸ் பண்ணி கலர் பண்ணி வருது. சர்க்கிள்னா கலர் பண்ணாம ரவுண்ட் வருது. ரைட்? ஓகே. Name the following web browsers correctly. A என்னது? Mozilla Firefox. Very good. Mozilla Firefox. கீழே Firefox இருந்தா நீங்க Firefox ன்னு கொடுக்கலாம். Mozilla Firefox is the best answer. Right. B. Google Chrome. Google Chrome. Right. ஆன்சர்ஸ் தந்திக்கிறதுனால நீங்க அதே ஆன்சர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. கீழே என்ன தந்திக்கிறாங்களோ அதே எழுதுங்க. Third one, C. Internet Explorer. Internet Explorer. Right. Write down 3 services provided by the internet. Internetல provide பண்ற services நிறைய பார்த்தேன். World Wide Web, video conferencing. Right, very good. World Wide Web, www, video conferencing, emails. Electronic mail. Yeah, electronic mails, emails, file sharing. Yes. File transfer protocol. Yeah, other file sharing, right? FTP, file transfer protocol, file sharing. What else you can say? Social networks, multimedia streaming, எல்லாம் வரும். Write 3 issues created in the computer by malware. ஒரு malware வந்துட்டுண்டா என்ன நடக்கும்? Deletion, hiding or modification of data information. Right, good. Data delete ஆகிப்படலாம். அது ஒரே லைன்ல வரணும். வெரி குட். delete வேற, hiding வேற, modification வேறன்னு எழுத வேணாம். எல்லாம் ஒரு லைன்ல வரணும். டேட்டாக்கு ஏதோ நடக்குது, அது ஒரு பாயிண்ட் தான். deletion, hiding or modification of data or information, 1 point. ரெண்டாவது என்ன நடக்கும்? உங்களுக்கு Decrease efficiency of Very good. the computer. Very good. Decrease efficiency of a computer. Efficiency குறையும். And next thing, you can create new, not you can, நிறைய வந்துட்டுண்டா உங்களுக்கே சம்மந்தம் இல்லாத புதிய புதிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகும். இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸ் திடீரென்று ஷட் டவுன் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். அதே போல ஆப்ஸ் நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஸ்டக் ஆகி ஆஃப் ஆகும். இதெல்லாம் நடக்கலாம். தென் 3 issues கேட்டா you can say deletion, hiding or modification of data, malware issue, right? Next, creation of new files and folders. Creation of new files or folders which or else that do not belong to the user. யூசருக்கு சம்மந்தம் இல்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வரும். ரைட்? அடுத்தது நீங்க சொல்லலாம் decreasing the efficiency of the computer. efficiency ஸ்லோவா நல்லா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. malware அட்டாக் ஏற்பட்டது என்ன செய்யலாம்? அது efficiency குறையலாம். அது ஸ்பீட் குறையும், ஸ்லோ ஆகும். Also you can say shut down the like computer gets shut down. Restart. Yeah, very good. Right, yeah.
the computer gets shutting down or restart again and again, right? Like that you can say, right? That's it. சொல்லுங்க பாப்பா, malware 4 வகை பார்த்தேன். What are the 4 types? Trojan horse, spyware, computer worms, Very good. முக்கியமான உண்டு. computer Virus. Very good. Computer virus, computer worms. இந்த ஆர்டர்லயே பரமாக்கிக்கோங்க. அந்த முக்கியத்துவம் அடிப்படையில் தான் இந்த ஆர்டர் இருக்குது. ட்ரோஜன் ஹோர்ஸ், ஸ்பைவேர். ஓகே, ரைட். These are malwares. இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. ஸ்கேம், ரைட், அதெல்லாம் வரும். ஓகே, நாங்க அந்த கொஸ்டின் அந்த பிரேக்ல தந்த அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிடுவோமே. ரைட், this one. Below are some of the HTML code used to create web pages and some of its functions. அது என்னன்னு கேக்குறா. Like, we'll see. Apply image to the web page. Image on the web page ல include பண்றதுக்கு என்ன tag? image tag, Tag. image tag, Very good. Image tag. அவங்க attribute ஓட அந்த tag தந்திக்கிறாங்க. And நாங்க பார்த்தோம் image tagன்றது ஒரு சிங்கிள் டேக், அதுக்கு எண்டிங் டேக் கிடையாதுன்னு பார்த்தோம், ரைட்? இங்க அட்ரிபியூட்டா தந்திக்கிறாங்களா? உண்மையா இமேஜ் டேக் இவ்வளவுதான், இதான் இமேஜ் டேக். அங்க எஸ்ஆர்சி அதோட அட்ரிபியூட் அதையும் சேர்த்து தந்திக்கிறாங்க. தந்துட்டு எழுதுங்க, ரைட்? ஓகே. த பிகினிங் ஆஃப் த வெப் பேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? HTML tag. HTML, வெரி குட். HTML. Increase the thickness of the letters. Thickness bold tag, Bold tag. bold tag. Very good. இன்னொன்று இருக்குது சொன்னேன், போல் டேக் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அதுக்கு இன்னொரு டேக்கும் இருக்குது. வாட் இஸ் இட்? இதுல விட கொடுக்கல, அதை கொடுக்கல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கேக்குறேன். நோ, ஹெச் டேக்ஸ் வந்து ஹெட்டிங் டேக்னு சொல்லுவேன். அது போல்ட் பண்ணாது. அது என்ன செய்யும்? சைஸ பெருசாக்கும். H1 ஹையஸ்ட் சைஸ், H2 அதை விட சின்னது, H3 அதை விட சின்ன, H6 வரைக்கும் இருக்குது. சைஸ் கூட்டி குறைக்குமே தவிர ஹெட்டிங் டேக்ஸ் ஒரு போதும் உங்களுக்கு போல்ட் மட்டும் பண்ணி தராது, போல்ட் பண்ணியே தராது. Strong அது tag. சைஸ கூட்டும். வெரி குட். ஸ்ட்ராங் டேக். போல்ட் பண்றது ஸ்ட்ராங் டேக். இன்னொரு வேர்டும் இருக்குது, ஸ்ட்ராங். பட் அது ஆன்சர் வந்து இதுக்கு வராது. எனக்கு கீழே தந்திக்கிறதுக்கு நீங்க விட கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு கேட்டேன். ரைட், நெக்ஸ்ட் ஒன். சென்டர் அலைன்மெண்ட் ஆன் த பேஜ். Center tag. சென்டர் டேக். வெரி குட். பேராகிராஃப்ஸ் சென்டர் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் த அலைன் அட்ரிபியூட். பேராகிராஃப் டேக் கொண்டு சென்டர் பண்ணணும்டா ரெண்டு மெத்தட் இருக்குது. இதான் என் பேராகிராஃப். ஓகே, திஸ் இஸ் அ ஹெட்டிங். இதான் என் பேராகிராஃப்னு வச்சுக்கொண்டீங்கடா, ரைட்? இதான் பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு சென்டர் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. சென்டர் டேக் யூஸ் பண்றது, சென்டர் டேக் யூஸ் பண்றது ஒரு மெத்தட். இப்படி நீங்க சென்டர் டேக் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? இந்த சென்டர் டேக் இல்லாம ஆக்கிட்டு அலைன் அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அட்ரிபியூட் அலைன், அலைன் மிடிலா, அலைன் லெஃப்டா, அலைன் ரைட்டா, இது எல்லாமே பண்ணலாம். சென்டர் டேக்ல சென்டர் தான் பண்ணும். அலைன் சென்டர் எப்படி கொடுத்தீங்கன்னா சரி, ரெண்டு மெத்தட்ல நீங்க சென்டர் பண்ணலாம். ரைட் தட். The section that shows what should be displayed on the web page. Display, நீங்க display body tag, very good. Body tag, right? Body tag. எது டிஸ்ப்ளே பண்ணுமோ அதெல்லாம் பாடி டேக்குள்ள வரும். முக்கியமான 3 டேக் இருக்குது. HTML tag. What is the next tag? center, Head tag.
Next is the body Body tag. tag. Right. Body tag. HTML tag கட்டாயம் கிரியேட் பண்ணணுமெண்டா பிகின் பண்ணணுமெண்டா நீங்க HTML tag போடணும். ஹெட் tag என்ன சொல்லுவோம்? Title. யா டைட்டில் முக்கியம் இல்ல, டைட்டில் முக்கியம் கிடையாது. பட் ஸ்டில் டைட்டில் அதாவது chapter. இங்க பாருங்க, இங்க கிரேட் 7 ஐசிடி டேப்ல காட்டுது அந்த நேம். அந்த நேம் கொடுக்கணும்னா ஹெட்டுக்குள்ள நீங்க டைட்டில் கொடுக்கணுமா? ஹெட்டுக்குள்ள டைட்டில் டேக் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணும். அதாவது இந்த ரெண்டு டேக்குக்கும் நடுவுல நீங்க உங்களோட என்ன ஹெட்டிங்கோ உங்களோட என்ன டைட்டிலோ கொடுக்கணும். வெப்னு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள வெப்ப கொடுத்து முடிக்கலாம். ஓகே ரைட். ஓகே மூவ் டு தி நெக்ஸ்ட் ரோ. அடுத்த ரோக்கு போகணும்னா என்ன டேக்? Break tag. Tag. வெரி குட். பிரேக் டேக். பிரேக் டேக்கும் என்ன ஒரு சிங்கிள் டேக், அதுக்கு டபுள் டேக் இல்ல, அது ஒரு சிங்கிள் டேக். ரைட். ஓகே. ரைடர் டு சர்வீசஸ் யூ கெட் ஃப்ரம் த இன்டர்நெட். நீங்க இன்டர்நெட்ல பெற்றுக்கொள்ற ரெண்டு சர்வீஸ். World Wide Web, email, Right, good. electronic mail. யா அதான் இப்ப நாங்க பார்த்தோம். ரைட். வேர்ல்ட் வைட் வெப், www. சர்வீஸ் கேட்கும் போது நீங்க ஃபுல் ஆன்சர் எழுதுங்க, அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வேர்ல்ட் வைட் வெப். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த வேர்ல்ட் வைட் வெப்? Tim Berners. Tim Berners-Lee. லீ. டிம் பர்னர்ஸ் லீ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட் ஃபைன். Then you can say video conferencing, electronic email, not electronic email, electronic mail. அத நாங்க emails னு சொல்லுவோம். And then you can say social networking. Also you can say முக்கியமானது multimedia streaming and FTP, file transfer protocol. இல்லாட்டி FTP எல்லாம் உங்களுக்கு கூட நீங்க ப்ரோட்டோகால்ஸ்ன்றதெல்லாம் லேட்டாகி படிப்பீங்க. அப்ப நீங்க ஈஸியா கொடுக்கலாம் ஃபைல் ஷேரிங். ஃபைல் ஷேரிங்னு சொல்றது உங்களுக்கு தேவையானதை நீங்க அப்லோட் பண்ணலாம், தேவையானதை நீங்க டவுன்லோட் பண்ணியும் எடுக்கலாம். நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க சர்வருக்கு கொண்டு அனுப்புறீங்கன்னா அது அப்லோடிங். நீங்க அனுப்புறீங்கன்னா அப்லோடிங். நீங்க சர்வர்ல இருந்து ஒன்று பெற்றுக்கொள்றீங்கன்னா அது டவுன்லோடிங். நீங்க இன்டர்நெட்ல இருந்து ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க. நீங்க கூகுள் டிரைவ்ல ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்றதுன்னு சொல்றது. நீங்க ஃபைல் ஒன்ற சர்வருக்கு கொடுக்குறீங்கன்னா that is we call as uploading. If you get files from server, it is downloading. Right. Write an example for an email address. Email address க்கு example என்ன வேணும் கொடுக்கலாம். ஆனா கட்டாயம் என்ன வேணும்? gmail.com இல்லாட்டியும் ஓகே. வேற என்ன, வேற சர்வர்ஸ் இருக்குது. இமெயில் சர்வர்ஸ் 3 படிச்ச ஃப்ரீ இமெயில் சர்வர்ஸ். யா வெரி குட். யாஹூ, ஹாட்மெயில் அதுவும் வரும். இப்ப ஜிமெயில் கொடுக்கறது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்? ஒரு யூசர் நேமும் டொமைன் நேமும் முக்கியம். யூசர் நேமும் My name. டொமைன் நேம். ரைட். அப்ப நாங்க ஒன்றிலே கொடுத்து பார்ப்போம் எப்படி வருமெண்டு. அனிதாவை எடுப்போமே. anita@gmail.com. இது gmail.comன்றது ஒரு சர்வர். யாஹூ நிறுவனத்துல இருந்து நீங்க அந்த இமெயில் அட்ரஸ் எடுக்கிறீங்கடா anita@yahoo.com. ஹாட்மெயில்ண்டா anita@hotmail.com. இப்படி ஏதாவது கொடுக்கலாம். ஆனா நாங்க மோஸ்ட்லி என்ன கேட்டாலும் என்ன கொடுப்போம்? ஜிமெயில் தான் கொடுப்போம். அப்ப நாங்க அதே யூஸ் பண்றது பெட்டர்.
மத்தது கொடுத்தா பிழைன்றது இல்ல. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் வரும். மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் பெருசு. அது எப்படின்னா அனிதா அனிதா at வரும். on microsoft.com ஏதோ சம்திங் வரும். ரைட், வெயிட், லெட் மீ see that. அவுட்லுக்கும் இருக்குது. அவுட்லுக் நோ, மைக்ரோசாஃப்ட் நார்மலா microsoft.com என்னது எங்களுக்கு டொமைன் நேம் இருக்குது. ஐ திங்க் MS டீம்ஸுக்கு நாங்க .on something will come. At அந்த கம்பெனியோட நேம் ஆக்ட்ல வரும். ரைட், லைக் திஸ். MS டீம்ல அட்ரஸ் எடுக்கணும். டீம்ஸ்ல வந்து அனிதா அட் அப்புறம் அந்த கம்பெனியோட நேம், கம்பெனியோ ஸ்கூல் நேம் என்ன வேணா வரலாம். ABC company .on microsoft.com. இது டீம்ஸ்ல. மைக்ரோசாஃப்ட் இமெயில்ஸ் எடுக்கணும்டா மைக்ரோசாஃப்ட் நாங்க MS வேர்ட், MS எக்ஸல் மாதிரி மைக்ரோசாஃப்டால இப்படி ஒரு இமெயில் சர்வரும் இருக்குது. அவர் தான் outlook.com. ஓகே, அனிதா @outlook.com எல்லாம் வரும். அது நீங்க யூஸ் பண்ற ஆப்பை பொறுத்து, அதான் டொமைன். ரைட், ஓகே, தட்ஸ் இட். ஸோ நாங்க யூனிட் ஃபுல்லா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்ப நாங்க சில பாஸ்ட் பேப்பர்ஸும் பார்த்துட்டோம். நீங்க ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ் செய்து பாருங்க. டவுட்ஸ் தான் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்கலாம். ரைட், ஓகே, எனி டவுட்ஸ்? நான் இந்த பேப்பரையும் வேணும் உங்களுக்கு குரூப்ல போடுறேன், செய்து பாருங்க ஒருக்கா. இது 2021 நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் தான். இது நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் 2019 பேப்பர் உண்டு. இது 2021 பேப்பர். நான் இதையும் குரூப்ல போடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, only this much for today. Inshallah we'll meet in the next class. Okay, bye. Bye, teacher. Thank you, teacher. Have a nice day, teacher. Okay, bye.